மதுரை மாநகரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது ரோட் ஷோ பேரணி நடத்தி வருகிறார். வழிநெடுகிலும் கட்சி கொடிகளை ஏந்தியபடி பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். திமுக வண்ணக்கொடியுடன் வழிநெடுகிலும் அணிவகுத்து நிற்கும் தொண்டர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண், தற்பொழுது மதுரையில் முதலமைச்சரின் ரோட் ஷோ குறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, தமிழக முதல்வருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சியானது மதுரையில் இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு மதியம் 1:30 மணி அளவில் வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் ஓய்வெடுத்த பிறகு தற்போது மண்டல நகர் வழியாக பெருங்குடி, வில்லாபுரம், அதேபோல அவனியாபுரம், ஜெயின்புரம், ஜெயவலாஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் ரோட் ஷோ மேற்கொள்கிறார். பிரச்சார வாகனத்தில், வெள்ளை நிற பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தவாறே சாலையில் இருபுறமும் பொதுமக்களை பொதுமக்கள் வரவேற்கும் வகையில் அவருக்கு ஏற்பாடுகளானது கடந்த சில நாட்களாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் திமுகவுடைய வண்ண கொடிகளால், கருப்பு சிவப்பு வண்ண கொடிகளால், அதே போல அவர் வரவேற்பதற்காக பொதுமக்களுடைய கைகளில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கைகளில் கருப்பு சிவப்பு வண்ண நிற பலூன்களை கையில் கொடுத்து திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். அதன்படி உற்சாக வரவேற்பானது அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. மதுரையினுடைய புறநகர் பகுதியும், மாநகர் பகுதி மற்றும் மதுரையில் 3 சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற நிர்வாகிகள் இந்த வரவேற்பானது அவர்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, அதே போல மதுரை மேற்கு மற்றும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள், அதே போல மதுரையினுடைய மக்கள் சார்பில் இந்த வரவேற்பானது அவருக்கு வழங்கப்பட்டு வருகிறது. நாளைய தினம் திமுகவுடைய பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இன்றைய தினம் ரோட் ஷோ நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகள், மாநகர் மாவட்ட செயலாளர்கள் சார்பிலும், அதே போல மகளிர் அணி சார்பிலும், இளைஞர் அணி சார்பிலும், நகர மற்றும் பேரூர் கழக உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏராளமான நிர்வாகிகள் சாலை முடுக்கிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. மதுரையினுடைய அவனியாபுரம், வில்லாபுரம், அதே போல ஜெயின்புரம் வழியாக ஏற்கனவே பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிரந்தர நிலவுக்கூடையை அவர் பார்வையிடுகிறார். அதே போல ஆங்காங்கே கலை நிகழ்ச்சிகளும் மேலதாளங்கள் மூலம் அவருக்கு உற்சாக வரவேற்பானது வழங்கப்பட்டு வருகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.